ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட எப்படி தன்னுடைய காதலை சொல்றது. ஏற்கனவே நேற்று ஃபோன் பண்ணவும் நிலா வந்து ஃபோனே எடுக்கவே இல்லை. இப்போ நம்மளுடைய லவ்வை சொன்னால் கண்டிப்பாக நிலா வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. பேசாமல் நம்ம நிலாவோட அங்கிள் கிட்ட பேச வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம சோழனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நடேசன் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற யாருமே இல்லை. "என்னப்பா தம்பி, என்ன இவ்வளோ தூரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் நிலாவோட பாஸு, உங்களுக்கு தெரியும் தானே?" நல்லாவே தெரியும். என்ன விஷயமா வந்த? நிலா இன்னும் வீட்டுக்கு வரலையே, ஆஃபீஸ் விடுற டைம் ஆச்சுல்ல, நிலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதனால உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு நான் வந்தேன்." "எங்கிட்ட பேசணுமா? என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க? எங்கிட்ட போய் என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து கேட்கவும், "இல்லை அங்கிள், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிலாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா? நீங்கள் தான் எப்படியாவது நிலாவோட பேரண்ட் கிட்ட பேசி எனக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நடேசன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "நிலாவை பற்றி முதல்ல உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களோட கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. "முதல்ல நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசன் அதுக்கு அடுத்ததாக சோழனோட கல்யாணம் நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.